தனியாக ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி சவால்கள். ஆமாம், அதெல்லாம் வரும், தானாக வரும். அண்ணாமலைக்கு ஆகாதவங்க கொஞ்சம் நெஞ்ச பேராக இருக்காங்க. அதிகாரிகள் இந்த வேலைலாம் பண்ணுவாங்க. அதுக்கு தான் திரும்ப திரும்ப தாவேக அரசுக்கு சொல்கிறது, அதிகாரிகளே நம்பாதீங்க. அவங்க மார்ச் மாதத்துலேயே வள்ளூர் கோட்டத்தில் வச்சு நிகழ்ச்சி பண்ணாங்க. நீங்கள் எங்கே டிஃபர் ஆகுறீங்கன்னா, இந்த ஊடகங்கள் மற்றவர்கள் அன்னைக்கு எடுத்து போடுறாங்க. யாரோ ஒருத்தன் போட்டான், அதை எடுத்து எல்லாரும் போட்டாங்க. இன்னொன்று, நாளைக்கு விஜய் இருக்கிறதுனால இந்தியா கூட்டணி மேலும் வலுப்பெறும். அனைத்து நேயர்களுக்கு இனிய வணக்கம். நடப்பு நிகழ்வு குறித்து பேசுவதற்கு மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலீஃப் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். ஜூன் 5ஆம் தேதி திரு அண்ணாமலை, அதாவது ஒரு ஆட்சி ரிசல்ட் மே 4 வருகிறது. ஆனால் ஜூன் 5 அவர் ஒரு கட்சியை அனௌன்ஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. இப்போ இன்றைக்கி ஒரு 17 லட்சம் உறுப்பினர்கள் வந்திருக்கிறாங்க. அந்த இப்போது ராம சீனிவாசன் மாதிரிலாம் பேசும்போது பிஜேபியிலேருந்து வெளியே போனால் மீண்டும் பிஜேபிக்கு தான் வருவாங்க, காங்கிரஸ் தான் சக்ஸஸ். நீ பார்த்துருப்பீங்க, பெரிய லிஸ்ட்டு, அவர் நேம் லிஸ்ட்லாம் சொன்னார், இங்கே மூப்பனார் வரைக்கும் எல்லாம் சொன்னார். அப்போ இவருடைய இந்த நகர்வு அப்படின்றது ஒரு நீடித்த எதிர்மை, இல்லை இவரும் பேக் டு பெவிலியனான ஒரு வாய்ப்பு ஏற்படுமா? அண்ணாமலை யூனிக்ங்க. தப்போ ரைட்டோ அவர் ஒரு ரூட் எடுத்து தான் போவார். பிஜேபியில் நான் பார்த்தது எவ்வளோ தலைவர்கள் வந்தாங்க. 82 கட்சி ஆரம்பிக்கிறாங்க. 90களுக்கு மேலே தான் தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு பிஜேபின்னா என்னன்னு தெரிய ஆரம்பிக்குது. அப்போ இருந்த தலைவர்களில் கூட இலகணேசனோ, நம்ம இப்போ இருக்க துணை ஜனாதிபதியோ, பொன்னாரோ, இவங்க தமிழிசையோ பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் நீங்கள் மத்திய அரசு விஷயங்களையோ இல்லை ஒரு நுணுக்கமாக மக்களுக்கான அரசியல் இருக்குல்ல, புரிகிற மாதிரி அந்த மாதிரி பெருசாக இல்லை. இவர்கள் எல்லோரும் ஒரு விஷயத்தில் ரொம்ப உறுதியாக இருப்பாங்க. இவங்க 2 பேருக்கு மரியாதை கொடுக்கணும், திமுக அதிமுகக்கு அவர்களோட உறவு வச்சுக்கணும், இப்படி இருப்பாங்க. அப்படி மக்கள் விரும்பவே மாட்டாங்க. அண்ணாமலை அதனால தான் யூனிக்குன்ற வந்தவுடனே இறங்கி அடித்தாப்புல. திமுக அதிமுக நான் அடிக்க தான் செய்வேன்ற மாதிரி அடித்தார். இல்லை அதிமுக சேர்த்து அடித்தது தான் அவருடைய பலகீனம். அதனால தான் ஒரு 2024 ஒரு 15 எம்பி சீட்டு போச்சு. அந்த பலகீனம், ஸ்தாபன பலகீனம் அவர்கிட்ட இருக்குது. எது எல்லோரையும் கொண்டு போய் ஓரம் கட்டிட்டு மாற்று தேவையான ஆட்கள் உள்ளே வச்சதெல்லாம் அவருடைய ஸ்தாபன பலகீனம். அது அவர் கட்சிக்குள்ளே பண்ணாலும் அவருக்கு சிக்கல் வந்துடும். இப்போ ஆரம்பிச்சிரு கட்சிக்குள்ளே பண்ணாலும். இப்போ இன்றைக்கி அமர் பிரசாத் ரெட்டி ரிசைன் பண்ணி போகிறாரு. அதான் அமர் பிரசாத் ரெட்டி, கருநாகராஜன் இவர்கள் எல்லோரையுமே இவர் சேர்த்துக்கிட்டு கூட பரவாயில்ல, பொறுப்பு விருப்பலாம் கொடுத்தாருன்னா இன்னொரு பாஜக 2.0 பார்க்கப்படும். இன்னொரு பாஜகவை தான் இவர் முதல்ல இவருக்கு மேலே இருக்க பிரச்சனைன்னா பாஜக இல்லைன்ற கரையை தொடங்கணும். நான் எல்லோருக்கும் மாணவன், குறிப்பாக சிறுபான்மை மக்களுக்காகவும் நான் பேசக்கூடியன்றதை கொண்டு வரணும். அதுக்கு நீங்கள் அமர் பிரசாத் ரெட்டியோ கருநாகராஜனையோ இல்லை பாஜகவில் இருக்க வரவங்களாம் கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டு பொறுப்பை கொடுத்தீங்கன்னா அந்த பாஜக பி டீம் இதுன்றுவாங்க. அப்போ இதை அண்ணாமலை அனுமதித்தால், அதிலும் கூடுதலாக அமர் பிரசாத் ரெட்டிலாம் நீங்கள் வெளியில் பேசுகிறது, இந்த பேட்டிகள்லாம் அனுமதித்து பேச விட்டிங்கன்னா உங்கள் கதை நம்ம சொல்கிறதுக்கு இல்லை. ஏன் அதே அமர் பிரசாத் ரெட்டி பாஜகவில் இருக்கட்டுமே, கருநாகராஜன் பாஜகவில் இருக்கட்டுமே, நண்பர்களாக இருங்க. நான் உங்கள் கட்சியில் சேர்த்து தான் சேர்க்கணுமா? உங்களுக்கு அவங்கள பிடிக்கிற அவங்க கட்சியில் சேர்த்துக்கிட்டு பொறுப்பு கொடுத்தா பண்ணணுமா? அதெல்லாம் என்ன ஆகும்னா வளர்ச்சியை தடுக்கும், பின்னாடி தான் இழுத்துட்டு போகும். ஏன்னா இவர்கள் எல்லோருமே அப்படி தான் அறியப்பட்டவர்கள். அண்ணாமலையை அப்படி பார்க்கல ஜனங்க. இப்போது இந்த காலகட்டத்தில், அதாவது அவர் ஒரு பாஜகவினுடைய தலைவர், தேசிய செயலாளராக பொறுப்பாகலாம் வகிக்கிற போது இல்லாத விமர்சனங்கள்லாம், இப்போ டெய்ஸி மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் அவருக்கு தனிப்பட்டவங்க யாருங்க? அவங்களாம் இந்த மாதிரி பரபரப்புக்கு பேச வந்தவங்க. அவங்க ஒவ்வொரு தடவையும் ஏதாவது ஒன்று பேசுவாங்க. அவருக்கு இந்த இன்னொரு நபருக்கெல்லாம் நடந்த அந்த உரையாடல்கள் பிரச்சனைலாம் பார்த்துருக்கோம். இந்த விஷயங்கள்லாம் தவிர்த்துட்டு போகிறது தான் அரசியல். எல்லா மனிதர்களுக்குமே தனியாக ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி சவால்கள். ஆமாம், அதெல்லாம் வரும், தானாக வரும். அண்ணாமலைக்கு ஆகாதவங்க கொஞ்சம் நெஞ்ச பேராக இருக்காங்க. அவர் பெரிய சம்பவம்லாம் பண்ணியிருக்காரு. அதனால் இந்த மாதிரி நபர்கள்லாம் வருவாங்க, பேசுவாங்க. அவர்கள் எல்லோரும் பார்த்திங்கன்னா அண்ணாமலை அரசியல் பேச மாட்டாங்க, அந்த அந்தரங்க விஷயங்கள் இந்த மாதிரி பேசுவாங்க. இது எல்லாமே தவிர்க்கப்படும். யாருக்கு இல்லை அந்தரங்கம்? எம்ஜிஆருக்கு இல்லையா? கலைஞருக்கு இல்லையா? யாருக்கு இல்லை? எல்லாருக்குமே அந்தரங்கம் இருந்தது. அதை பேசிலாம் பல காலகட்டத்தில் பேசியிருக்காங்க. அதெல்லாம் அரசியலில் பெருசாக எதிர்படலை. எது எடுபட்டுச்சு? அவர்களுடைய அரசியல், அவருடைய செயல்பாடு இதுதான் நிற்கும். அதனால் அண்ணாமலைகிட்ட பற்றி இது என்ன பேசினாலும் பெருசாக நிற்காது. அண்ணாமலை இன்றைக்கி 3 இளைஞர்கள் தான் நாளைக்கு நிற்க போகிறாங்க. 1 உதய், 2 அண்ணாமலை, 3 விஜய். விஜய் ஆல்ரெடி முதலமைச்சர் ஆகிட்டார். அதனால் டிஃபென்ஸ் மோடு தான் அவர். அடுத்து அவர் ஒழுங்காக போனார்னா அடுத்த 10 வருஷம் அவர் அசைக்க முடியாது. அப்போது அண்ணாமலை அண்டு உதயநிதி தான். உதயநிதிக்கு ப்ளஸ் என்னென்னா பார்ட்டியுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அந்த பலம். மைனஸ் என்னென்னா அவரால் அரசியல் பேச தெரியாது, அரசியல் பேச வராது. அவர் டேட்டாஸோ மற்ற விஷயங்கள்லையோ அவர் வீக்னஸ் எதுவுமே அவர் கிடையாது. அவர் யாரோ எழுதி கொடுத்ததை படிச்சுட்டு போகிறார். அவர் இன்னும் கலைஞரின் பேரனாக அவர் மாறலை. ஆனால் அதே மாதிரி கட்சிக்காரர்களோட அவர், அதாவது ஸ்டாலின் பையன், கலைஞர் பேரன், கட்சி குடும்பத்துக்காரு அப்படி தான் பார்க்குறாங்களே தவிர
ஒரு கட்சிக்காரராக எல்லாரும் கூடயும் எல்லாரை பற்றி தெரியும் இந்த மாவட்டத்தில் இது அந்த மாதிரிலாம் கிடையாது. இன்னொன்று அவருக்கு ஒரு தனி உலகம் வேறு இருக்குது, அதெல்லாம் அவருடைய மைனஸ். ஒரு கலை உலக விருப்பமுடையவர், ஏதோ பல உலகம் இருக்குது. அப்போ அண்ணாமலை அப்படி கிடையாது. அண்ணாமலை இன்றைக்கும் அந்த டேட்டாஸு மற்ற விஷயங்கள் பொலிட்டிக்கல் ஒரு விஷயத்தை விவரித்து பேசுகிறது ஒன்றும் இல்லை. இப்போ லேட்டஸ்ட்டாக மதுவிலக்கு பற்றி பேசியிருக்காரு. நான் ஒரு கல்லூரியில் மதுவிலக்கு நான் வந்தால் எப்படி அமல்படுத்துவேன், நான் அமைச்சரானால் 3 மணி நேரத்தில் அப்படிலாம் பண்ணவே முடியாது, குறைந்தது நான் 3 வருஷம் எடுத்துக்குவேன். அப்போ என்ன பண்ணுவோம், இவ்வளோ 16,000 பேர் எம்ப்ளாயிஸ் இருக்கான், அவனை நான் வந்து எங்கே கன்வெர்ட் பண்ணணும், இந்த மாதிரி பல விஷயங்கள் அவர் பேசுகிறார். அந்த நுணுக்க அரசியல் இருக்குல்ல, அதுதான் ஒரு அரசியல்வாதிக்கு தேவை. அந்த நுணுக்க அரசியல் எங்கே வெளிப்படும்னா, இப்போ விஜய்யுடைய கவர்மெண்ட்டில் எங்கே தப்பு பண்ணுதோ அதில் என்ன தப்பு என்ன எப்படி பண்ணணுன்றத சொல்லுவாங்க. இதெல்லாம் பேசும்பொழுது ஒரு வகையான அந்த அரசு எதிர்ப்பு உள்ள இளைஞர்கள் மற்றவர்கள் இந்த சைடு வருவாங்க. நீங்கள் அங்கே போயிட்டு சோபா மாடல் அரசியல் புஷ்பா பட பாணிகள்னா கீழே வந்து 10 பேர் கை தட்டுவான் போயிடுவான். பொதுமக்கள் இவனுக்கு இன்னும் திருந்தவே இல்லைன்ட்டு போயின்னு இருப்பாங்க. இவர் கொண்டு வந்து இப்படி ஃபோட்டோ காட்டினார், கீழே விழுந்தது கால் விழுந்தார் இபிஎஸ்ன்றது, அதை தான் சொல்ல வரேன். அதையே 5 வருஷமாக காட்டியிருந்தார், அதையே 5 வருஷமாக காட்டியிருந்தார். ஊர்ந்து போய் தவழ்ந்து அவரே ஒரு கட்டத்தில் வெறுத்து போயோ ஊர்ந்து போனேன் தவழ்ந்து போனேன் வந்து நிற்கிறேன்ல, என் ஆட்சியில் என்ன குறைக்குது அதை பேசிங்க, நான் சொல்கிறேன்ல குறை, அதுக்கு பதில் சொல்லுங்கள், அதை விட்டு இது என்ன அரசியல்னு அவர் ரொம்ப. இன்னொன்று இவருடைய அப்பா வயசு அவருக்கு, அந்த ஒரு நாகரிகமும் இருக்கணும். இப்போ இந்த ரமேஷ் அறநிலையத்துறை அமைச்சர் அவர் வந்து ஒரு இதில் தொடங்கி வைக்க போகிறாரு, அவர் காதில் யாரோ என்னமோ சொல்கிறாங்க, உடனே போகிறாரு பழனி எம்எல்ஏ. என்னன்னா பழனி எம்எல்ஏ அவங்க அதிகாரிகள் இந்த வேலைலாம் பண்ணுவாங்க. அதுக்கு தான் திரும்ப திரும்ப தாவேக அரசுக்கு சொல்கிறது, அதிகாரிகளே நம்பாதீங்க, நம்புங்க, நீங்கள் முடிவெடுங்க. அதிகாரிகள் மாதிரி முட்டு சந்து கூட்டு போகிறோம் எவனுமே இருக்க மாட்டான். கவர்னர் தமிழ் புத்தாண்டுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாரு, தமிழகம்னு பிரிண்ட் பண்ணுறாங்க, பண்ணுறது யார், டிஐபிஆர். யார் பண்ணான்னு எங்களுக்கு தெரியும், பேர் கெட்ட பேர் ஆனது இதுக்கு கவர்னருக்கு. நான் அப்போ தான் கேட்டேன், அப்போ கவர்னரோட இது டிடிபி ஆப்ரேட்டரா, இந்த இடத்துல தமிழ்நாடு எடுத்துகிட்டு தமிழகம் போடுன்னு அவர் டேட் கொடுத்துட்டு போயிட்டார். இதை பண்ணது எல்லாம் டிஐபிஆரில் 2 பேர் இருப்பாங்க, ஏபிஆர்ஓ, ஒன்று கவர்மெண்ட்டுக்கு இருப்பாங்க, இன்னொன்று ராஜ்பவனுக்கு இருப்பாங்க. இந்த ராஜ்பவனுக்கு இருந்தது தான் அந்த வேலை பண்ணது, அந்த லட்சணையே வைக்க விடாமல் பண்ணாங்க, அதெல்லாம் நாங்கள் பூந்து தடுத்து விட்டோம். அப்போது ஆனால் கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணிச்சு, பாரு இவர் பாரு தமிழகன்ட்டார், இது என்ன தெரிஞ்சே செஞ்சது. இதை தான் நான் இவங்களுக்கும் சொல்கிறேன், உங்களை கொஞ்சம் ஏமாந்தா கவுத்திடுவாங்க. அந்த தொகுதி எம்எல்ஏ பேரை போடல, இது என்ன ரமேஷ் கூப்பிட்டு சொல்லியிருப்பாரா, சொல்லலைன்றதான் ரமேஷ் அங்கே நிரூபித்தார். என்ன பண்ணார், உடனே போனார். அவரும் வந்துட்டு ஆய்வின்னு தகராறுலாம் பண்ணல, ஒரு வாரமாக நின்ட்டாப்பில். இவர் நேராக போனார், கையை பிடிச்சிக்கிட்டு சாரிங்க இந்த தடவை தவறு நடந்திருக்கு, அதிகாரிகளை கண்டிச்சிட்டேன், கூட இருக்கிறவன்னு சொல்கிறாரு, கடுமையாக திட்டினாருங்க, இனிமேல் அப்படி நடக்காது நீங்கள் வாங்க. அவர் நெகிழ்ந்து போயிட்டார், கூப்பிட்டு போய் அவரே ரிப்பன் கட் பண்ண விட்றாரு. இந்த அரசியல் நாகரிகம் பண்பாடு அழியாமல் இருக்கணும், அது இருந்தால் உண்மையிலே நல்லாயிருக்கும். காமராஜர் காலத்தில் இருந்தது, அண்ணா காலத்தில் இருந்தது, அதுக்கு பிறகு காணாப்போச்சு. எம்ஜிஆர் காலத்தில் கொஞ்சம் இருந்தது. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் செய்கிறத உங்களை அறியாமல் 100 பேர் 1000 பேர் கவனிப்பான், உங்களை அறியாமல் 1000 பேர் 10,000 பேர் கடத்துவான். எம்ஜிஆர் எவ்வளோ பேருக்கு உதவி பண்ணார், 1,00,000 பேர் இருக்குமா, 7 கோடி பேர் அவனை எப்படி விரும்பினாங்க எம்ஜிஆரை, நம்மளுக்கெல்லாம் நான் உதவியாக பண்ணார். ஆனால் நான் என்ன பேச சொன்னால் 2 ஹவர் பேசுவேன் நான். ஏன், எனக்கு மனிதாபிமானம் இருக்குது, எம்ஜிஆர் செய்த உதவி எனக்கு செய்த உதவி மாதிரி நான் பார்க்குறேன். இதுதான் உலகம். இதை கெடுதலாம் அப்படி தான். நீங்கள் எவனுக்காக செஞ்சீங்கன்னா எனக்கு செஞ்ச மாதிரி தான் நான் பார்ப்பேன். அந்த கோபம் எனக்கு வரும், சமூக கோபம் இருக்குல்ல, அது வரும். ஜனங்களுக்கு வெளிப்படுத்த மாட்டான், எழுத மாட்டான், ஆனால் ஓட்டு வரும்போது ஒரு குத்துவான். இவங்க நினச்சிட்டு இருக்காங்க ரேஸ் விட்டதெல்லாம் ஜனங்க ரசித்தாங்கன்னு, குத்துனாங்களா? எப்போவுமே அதுதான். அதனால் அரசியலாக கொண்டு போகிற தன்மை அண்ணாமலைக்கு இருக்குது. அதனால் எனக்கு தெரிஞ்சு வருங்காலத்தில் 2 பேரும் நிற்பாங்க. அண்ணாமலை இயக்கம் வந்து நிற்கும். நான் சொல்கிறது அண்ணாமலை கட்சியை ஒழுங்காக கொண்டு போனான், இன்னொரு பிஜேபியாக கொண்டு போனீங்கன்னா வாய்ப்பு. இப்போ இதே மாதிரி நீங்கள் நிறைய திரைப்பட நகைச்சுவை உதாரணம் சொல்லுவீங்க. இப்படின்னா கலகலப்பு படம் கிளைமேக்ஸில் அப்படி சம்மந்தமே இல்லாமல் மனோபலம் வரும்போது யார் லிஸ்ட்லேயே இல்லை அப்படின்ற மாதிரி லதா ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு மக்கள் மேடைன்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. அது இந்த நேரத்தில் இந்த குறுகிய காலத்தில் அதை வந்து உள்ளூர் தலைவர்கள் எல்லாம் உருவாக்க வேண்டிய தேவை. எப்போ ஆரம்பித்தாங்க? அவங்க வந்து மார்ச்சில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, அது கலைன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க. அதே நாள் திரு அண்ணாமலை அவர்கள் அனௌன்ஸ் பண்ண ஜூன் 5ஆம் தேதி மாலை வேளையில் நாங்கள் இது மாதிரி உள்ளூர் தலைவர்கள் எல்லாம் அவங்க மார்ச் மாதத்துலேயே வள்ளூர் கோட்டத்தில் வச்சு நிகழ்ச்சி பண்ணாங்க. நீங்கள் எங்கே டிஃபர் ஆகுறீங்கன்னா, இந்த ஊடகங்கள் மற்றவர்கள் அன்னைக்கு எடுத்து போடுறாங்க. இது யாரோ ஒருத்தன் போட்டான், அதை எடுத்து எல்லாரும் போட்டாங்க.
என்கிட்ட பல பேர் வந்து இந்த மாதிரி அண்ணாமலை ஆரம்பிச்சவே ரஜினிகாந்த் தான் மனைவியாக ஆரம்பிச்சிருக்காங்களே, என்ன நினைக்கிறீங்க, எப்போ ஆரம்பித்தாங்க, அதனால தான் உங்கள்கிட்டையும் கேட்டேன். அவங்க ஒன்று இன்னைக்கு தான் சார் ஆரம்பித்தாங்க. இன்னைக்கு தானா? ஆமாம். அன்னைக்கு ஒரு பதிவு அவங்க போட்டதாக என்ன வேணால் போட்டாங்க. ஏங்க அவங்க மார்ச் தேர்தலுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அந்த கிரெடிட்டை தான் நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும். அவங்க இப்போ ஆரம்பித்தாங்கன்னு சொன்னால் நீங்கள் ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு சொல்லலாம். இன்னொன்று, ரஜினிகாந்த் இதுக்கும் இவங்களுடைய இதுக்குமே சம்மந்தம் கிடையாது. ஏன்னா அவர் கையில் பல விஷயங்கள் கிடையாது. ரொம்ப நெருங்கி பழகிறவர்களுக்கு தெரியும். அதே மாதிரி ரஜினிகாந்துடைய மனநிலை வேறு, அந்த குடும்பத்தை சார்ந்த ஒரு மனநிலை வேறு. இதெல்லாம் ரொம்ப நெருங்கினவங்களுக்கு தெரியும். ரஜினி வேறு, யுனிக்கு. அதனால் நீங்கள் இது எல்லாத்தையும் போட்டு குழப்பிட்டு இவங்க ரஜினிகாந்தை கொண்டு வந்து கோக்குறாங்க. இப்போ ரஜினியை தூதர் மாதிரி ஒரு இது ட்ரை பண்ணாங்க. அது பிஜேபி சொல்லி தான் அவர் பேசியிருப்பார் ஸ்டாலின்ட்டெல்லாம். அவர் இல்லைன்னு மறுத்துட்டார். அதனால ஆனால் அவர் இல்லைன்னு மறுத்தாருன்னா அங்கே ரெண்டு சந்தேகம் வருது. அவர் ஸ்டாலின்கிட்ட பேசிட்டு வந்து இப்போ கொடுத்தாருல பேட்டி, அந்த பேட்டியை அப்போவே வெளியில் வந்து பத்திரிகையாளர்கிட்ட நண்பர் அவரே தோல்வி அடைஞ்சனால நான் அவரை வந்து பார்த்து ட்விட் பண்ணியிருக்கலாம் ஒரு 4 நாள். இந்த விஷயம் வெளியே வந்தால் உங்களுக்கு மைக் அடிக்கிட்டு நிற்க போகிறான். அங்கே வந்து பேட்டியை கொடுத்துட்டு அதே மாதிரி தம்பி விஜய் வந்ததுக்கு நான் வாழ்த்து தெரிவிக்கிறேன்னா ஒரே இதில் எல்லாம் முடிஞ்சிடும். இது ரெண்டையுமே நீங்கள் செய்யாதனால தான் பல்வேறு பேச்சுகள் கருத்துக்கள் வந்து கடைசியில் நீங்கள் அவர் ரஜினிகாந்த் வாழ்க்கையிலே இல்லாத அளவுக்கு ப்ரெஸ்ஸை கூட்டி அவர் விளக்கம் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. ஆனாலும் இப்போவும் யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. நான் கூட அதை ஏற்றுக்க மாட்டேன். ஏன்னா ஏதோ ஒரு வகையில் அன்றைக்கி பெரிய முயற்சியெலாம் நடந்தது. இன்றைக்கி அவர் ரஜினி அவர்கள் ஃபோன் போட்டால் இந்தியாவில் இருக்கிற 20 மாநில முதல்வர்கள், ஒரு 40-50 மத்திய அமைச்சர்கள், ஏன் பிரதமரே ஃபோனை எடுப்பார். அவ்வளோ வல்லமை பெற்றவர் ரஜினிகாந்த். அதை எங்கேயுமே வெளிப்படுத்திக்க மாட்டார். ஆனால் அவருக்கு அந்த பவர் இருக்குது. அப்போது ஏன் அவரை இதுக்கு பயன்படுத்திக்கூடாது? ஏன்னா திமுகவில் அவர் நல்ல தொடர்பில் இருக்கார். அப்போ திமுக அதிமுக பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. ஆனால் பேச்சுவார்த்தை இவங்களே டைரெக்டாக நடத்திட்டாங்க. அதனால் இவர் போய் தான் தூது பேசணும்லாம் அவசியம் இல்லை. இருந்தாலும் சொல்கிறேன், தவிர்த்துருக்கலாம் அவர். சரி, இந்திய கூட்டணி அப்படின்றது ஒன்று. இப்போது திமுக, பாஜக, காங்கிரஸ் அல்லாத ஒரு கூட்டணியை உருவாக்குற மாதிரி ஆர்எஸ் பாரதி சொல்கிறார். அப்படி ஒரு நிலைமை உருவாகுமா? அதே நேரத்தில் திருமாவர்கள் அவர் வந்து இல்லை திமுகலாம் மறுபடியும் இங்கே வரணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். ரொம்ப குழப்பமாக. அது மட்டும் சொன்னாரா இல்லை காங்கிரஸ் விமர்சனம் பண்ண? காங்கிரஸையும் ஒரு விமர்சனம் பண்ணார். வந்து உங்களால் தான் அவரெல்லாம் நிற்கிறாருன்னு எல்லாம் அவருக்கு ஸ்டேட்மெண்ட் எல்லாமே குழப்பமாக இருக்குது. குழப்பத்தின் மறுபேர் தான் திருமா. இன்றைக்கி இல்லை, நீங்கள் விஜய் புத்தக வெளியீட்டுலாக நான் டேட் கொடுத்துருக்கேன், நான் போவேன், நான் தான் டேட்டை கொடுத்தேன், இது இப்போது அது வந்து நான் பரிசீலிப்பேன், அது வந்து என்கிட்ட அப்படி சொன்னாங்க, விஜய் பேர் இப்போ தான் சேர்த்துருக்காங்க, அந்த கூட்டத்தில் நான் கலந்துக்கிட்டேன்னா அது ஒரு பெரிய சதி, அரசியல் சதி அதுக்கு பின்னாடி இருக்குது, இப்படி மாற்றினாரு. அந்த தூய்மை பணி எவ்வளோ விஷயம். இது மதுவிலக்கு மாநாடு போட்டார். லாஸ்ட்டில் உலக லெவலில் யாரும் குடிக்கூடாதுட்டாப்புல. தமிழ்நாட்டில் மதுவிலக்கு மாநாடுன்னு போட்டுட்டு அந்த நடத்துகிறவங்களே கூப்பிட்டுட்டு அதிமுகவையும் தாவேக்காவையும் கூப்பிடுங்கன்னா கண்டிப்பாக கூப்பிடுவேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அழைப்பு கொடுக்காம மாநாடு நடக்குது, அவங்க வர வேண்டியதானு சொன்னார். இப்போ இங்கே மட்டும் ஏன் போய் வச்சிங்க பத்திரிக்கை? அதை பண்ணிவிட்டு அப்புறம் அது தமிழ்நாட்டுக்கு இல்லை இந்தியா லெவலில் மதுவிலக்குன்ட்டார். அப்போ நீங்கள் வந்து குஜராத்தை முதல்ல பாராட்டணும். இன்னொன்று, இப்போ குஜராத்தில் மதுவிலக்கும் இருக்குது, அவங்க பால் பொருளாதாரத்தில் அவங்க வேறு லெவலில் இருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் குறிப்பிட்டு சொல்லணும்ல, மாற்று பொருளாதாரம் சொல்லணும்ல. இப்போ ஏன் மதுவிலக்கு இவங்க யோசிக்கிறாங்க? 60,000 கோடி ரூபா வருது, அதுக்கு மாற்று பால் பண்ணை பொருட்கள் பொருளாதாரம் தான். அதை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா இங்கே குறைச்சிக்கிட்டே வந்து அங்கே கூட்டிகிட்டே போயிடலாம். நீதிமன்றம் சொல்லிது கல்லுக்கடை திறங்கன்னு, அதில் ஒரு வருமானம் வரும். அப்போ இதை குறைக்கலாம், மனுஷன் நல்லா இருப்பான். அப்போ இந்த மாதிரிலாம் அவர்கிட்ட கிடையாது. அவர் வந்து ஒரு நேரத்துக்கு இப்போ பாருங்கள், அவர் ஏன் ஆதரிச்சிங்கன்னு கேட்குறாங்க தாவேக்காவை. நான் வந்து எனக்கு விருப்பம் இல்லை, அவர் கலைஞர் இவர் ஸ்டாலின் சொல்லி தான் நான் போனேன்றாரு. அப்புறம் ஸ்டாலின்கிட்ட சொல்லிக்கவே இல்லைன்றாரு. அதுக்கப்புறம் நான் வந்து மந்திரி பதவி வந்து எனக்கு விருப்பம் இல்லை, ஆனால் தம்பியுடைய இதை தடுக்கக்கூடாதுன்னு. அதனால் மந்திரி பதவி வன்னி அரசுக்குன்னு ஏதாவது எழுதி கொடுத்தாங்களா? விசிகா அவர்களோட கூட்டணி வைக்குது, விசிகாவுக்கு ஒரு அமைச்சர் பதவி, அதானே நடைமுறை, அதானே? அதில் சீனியர் வன்னி அரசு 2 பேரில் ஒருத்தர், அதனால் அவருக்கு கிடைக்குது. அவருக்கு கிடைக்கின்ற வாய்ப்பை நான் தடுக்கக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? இது என்ன பேச்சு? இல்லை, ஆதவர்ஜனா அவரே கூட திருச்சி கிழக்கு வரைக்கும் தரேன்னு திருமாவர்களே சொன்னாங்க, நீங்கள் நில்லுங்க மந்திரி. ஏங்க அவர் பேசின முன்னுக்கு பின் முறைன்னு நியூஸ் 18ல் ஸ்டாலின் என்னை கூப்பிட்டு அதிமுகவோட நாங்கள் கூட்டணி அரசு வைக்க போகிறோம், நாங்கள் வெளியிலேருந்து ஆதரிக்க போகிறோம் அப்படின்னு என்கிட்ட சொன்னாருன்றாரு. அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்கிறாரு, இல்லை அன்றைக்கி அப்புறம் மறுநாள் வந்து என்னை கூப்பிட்டு நீங்கள் முதலமைச்சர் வெளியிலேருந்து ஆதரவு நாங்கள் 2 பேரும் அப்படின்னு சொன்னார் அப்படின்றாரு. மறுநாள் காலையில் பத்திரிகையாளர்கிட்ட வந்து அப்படி ஒன்று நடக்கவே இல்லை, அது எல்லாமே வதந்தி, இப்போ நீங்கள் சொல்லி தான் எனக்கே தெரியுன்றாரு.
இது 24 மணி நேரம் கூட ஆகலை, ஒரு 10 நாள் ஆயிருந்தா கூட நம்ம இது பண்ணலாம். இந்த நிருபர்கள் இவரெல்லாம் என்ன ஒன்றுத்துக்கும் இல்லை, காலைல பற்றி விடுவாங்க, காட்டுமன்னார் கோயிலில் நிற்கிறேன்ட்டு போயிட்டு அது ஒரு குழப்பம். அதுக்கப்புறம் கட்சிக்காரங்களுக்கு கொடுக்காம வெளியில் கொடுக்க இளைய பெருமாள் அதிர்ச்சி அடைஞ்சார், நான் அங்கே மெம்பரே இல்லை அப்படின்னு. இந்த மாதிரி குழப்பத்தின் மறுபெயர் தான் திருமா. அதில் இவர் என்ன சொல்கிறாரு, காங்கிரஸ் சரியில்லை, மாநில கட்சிகளை கையாளுவதில் சரியில்லை. சரி, மாநில கட்சிகளை கையாளுவதில் காங்கிரஸ் ஃபெயிலியர்னா தமிழ்நாட்டில் என்ன? திமுக கூட இருந்துட்டு திமுக தாவேக்காக ஆட்சி அமைக்கிறதுக்கு ஆதரவு கொடுத்துட்டாங்க. ஆதரவு கொடுத்ததும் அல்லாமல் அந்த ஆட்சி அமைவதற்கான எல்லா ஒர்க்கும் பண்ணாங்க. எது? சிபிஎம், இங்கே இருக்கிற சிபிஐ இவர்களோடே இருந்ததுனால இவர்களாகவே மாறி போனாங்க. அப்போ இவர்களுக்கு டெல்லியிலேருந்து சொன்னதான் கேட்பான்னு ராகுல் பேசி இங்கே மாற்றினாங்க. இன்றைக்கி சில பேர் தென்னகத்தின் பிரசாந்த் கிஷோரா இருப்பெல்லாம் உளறிக்கிட்டு இருக்காங்க. சிபிஎம் சிபிஐ இவங்களெல்லாம் ஆதரிக்கவே இல்லை, திருமாவளவனுக்கு எடப்பாடி ஒத்துக்க மாட்டாருன்னு. திருமாவளவனை முதல்வராக இவங்க அறிவிக்கிற நேரத்துக்கு ஏற்கனவே சிபிஎம் சிபிஐ மேலே சொல்லி அங்கே போயிட்டாங்க. அப்போ இங்கே 116 ஆகிட்டாங்க. இவங்க திருமாவை கொண்டு வந்தது அந்த சிபிஎம் சிபிஐ வந்துச்சுன்னா 120 வச்சு ஆட்சி அமைக்கலான்னு. டெல்லி ஒத்துக்காதனால இவங்க இங்கே இருக்கிறவங்க ஒன்றும் பண்ண முடியல, இதுதான் உண்மை. அப்போது இந்த ஒர்க்கெல்லாம் ராகுல் பண்ணி கொடுத்தாரு. குஞ்சாலி கூட்டிகிட்டு பேசி ஐயூஎம்எல் கூட்டம் 2 உள்ள இழுத்து விட்டார். வேறு வழி இல்லாமல் இவர்களும் போனாங்க. இங்கே காங்கிரஸ் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. காங்கிரஸ் வளர்கிறத பார்ப்பாங்களா, இல்லை காலமெல்லாம் அவங்க கூட அடிமையாக இருக்கிறத பார்ப்பாங்களா? அவங்க தேர்தலுக்கு முன்னாடியே போக வேண்டியது. காங்கிரஸில் 2 பிரிவு, அதில் ஒரு பிரிவு உங்கள் பிரிவு. அந்த பிரிவை வச்சு சோனியா காந்தி வரைக்கும் பேசி தடுத்துட்டீங்க. அந்த கோபம் தான் ராகுலுக்கு, வாழ்க்கையிலேயே ஒரு நல்ல முடிவு எடுத்த ராகுலுக்கு அந்த கோபத்தில் தான் தமிழ்நாட்டில் இவங்க கூட பிரச்சாரம் இல்லை, எதுவுமே இல்லைன்னு முறிச்சிக்கிட்டாரு. பாண்டிச்சேரியில் எப்படியாவது நீங்கள் சிஎம் நேராக பாருங்கள், ஏர்போர்ட்லேயாவது சும்மா சந்திங்கெல்லாம் சொல்லி பார்த்தாங்க, முடியவே முடியான்ட்டார். அப்போது இந்த இதை எடுக்கிற முடிவு நல்ல முடிவு. சரி, தேர்தல் முன்னாடி விட்டுட்டோம், இப்போவாவது டக்குன்னு போயிடுவோன்ட்டு ஏடிஎம்கேக்கு அது பெரிய பின்னடைவு. இவங்க பூந்ததுனால ஏடிஎம்கே டக்குன்னு உள்ளே வர முடியல. அப்போ இந்த முடிவை திருமாவளவன் தப்புன்றாரா? சரி, அது தப்புனா, ஹேண்டில் பண்ண தெரியலனா நீங்கள் என்ன பண்ணீங்க? நீங்கள் இப்போ யார் கூட இருக்கீங்க? உங்களுக்கு அமைச்சர் இருக்காங்களா இல்லையா? அப்போ நீங்கள் பண்ணது தப்பு இல்லையா? காங்கிரஸ் உடைச்சா பொன் குடம், நீங்கள் உடைச்சா மண் குடமா? என்ன பேசுகிறாதுன்னு தெரியுதா? ஒரு கட்சி அதனுடைய நிலைப்பாடை எடுக்கிறதுல இவர் என்ன போய் கருத்து சொல்லிட்டு இருக்காரு. இன்னொன்று, நாளைக்கு விஜய் இருக்கிறதுனால இந்தியா கூட்டணி மேலும் வலுப்பெறும். அது ஒரு மகாராஷ்டிரா எம்பி சொல்லியிருக்காரு. உண்மைங்க. நாளைக்கு விஜய் போய் கேரளாவில் எம்பி 29 எலெக்ஷனில் கேரளாவில் பிரச்சாரம் பண்ணார்னா காங்கிரஸுக்கு கூடுதலாக எம்பி கிடைக்கும். தெலுங்கானாவில் போய் ஆந்திராவில் போய் பிரச்சாரம் பண்ணார்னா காங்கிரஸுக்கு அது ஒரு பிரசாதம், வரப்பிரசாதம் மாதிரி. ப்ளஸ் தமிழ்நாட்டில் 20 சீட்டு கொடுத்துட்டு 20 இவங்க தாவேக்கா கூட்டணி கட்சிகள் நிற்கிறாங்க வச்சுக்கோங்க. நீங்கள் காங்கிரஸுக்கு பெரிய லாபம் தானே. 15 கொடுக்கட்டோங்க, 10 விட 15 பெருசு தானே. அப்போ அது லாபம் தானே. இன்னொன்று, இவர் ஒரு 25 சீட்டு இந்தியா கூட்டணியில் தாவேக்கா இருக்குன்னா கேரளாவில் ஒரு எம்பி சீட்டு இந்த மாதிரி அங்கங்கே கூட்டணியில் ஜெயிச்சுட்டு வந்துட்டாருன்னா தாவேக்கா ஒரு பெரிய அசட்டு தானே இந்தியா கூட்டணிக்கு. இது இவங்க எப்படி அதை நிர்ணயிக்கலாம், எப்படி இவங்க தீர்மானிக்க முடியும்? அப்போ திருமாவளவன் இவர் தாவேக்கா ஆதரவு கொடுப்பாராம், அதில் அமைச்சர் வாங்கிக்குவாராம், இவருக்கு சரியான நிலைப்பாடாம். காங்கிரஸ் அதே வேலையை பண்ணால் அது காங்கிரஸ் அது கட்சி வளர்தானே பார்க்கும். திமுக கூட இருந்தால் என்ன பண்ண முடியும்? இப்போ தாவேக்கா கூடனா உள்ளாட்சி தேர்தலில் ஒரு 3 மாநகராட்சி, ஒரு 10 நகராட்சி, பேரூராட்சி, ஒன்றியம், மாவட்ட வார்டு பெரிய அளவில் வியாபிச்சு போயிடும் காங்கிரஸ். அது லாபம் தானே. பார்லிமெண்ட் எலெக்ஷன் லாபம். இந்த கூட்டணி அப்படியே தொடர்ந்துன்னா 2031 ஒரு 40 சீட்டு வாங்கி நிற்கிறாங்க. அன்றைக்கே இந்த கூட்டணி தான் தொடரும். ஏன்னா மெகா கூட்டணி இது. அன்றைக்கி அடித்தாங்கன்னா 40ல் 30 வருது வச்சு காங்கிரஸுக்கு, 18லேருந்து 30 லாபம் தானே. அப்போ அவங்க யோசிக்கிறது கரெக்டு தானே. இப்போ எப்படி பார்த்தாலும் திமுக தனித்து விடப்பட்டது. அவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவே இல்லையா? பிஜேபியா இல்லது புது ஆல்டர்னேட்டிவா? திமுக தனித்து விடப்பட்டது. அவங்க 22 எம்பியை வச்சு ஏதோ ஒரு பிரச்சனைகள் அடிப்படையில் பிஜேபிக்கு ஆதரவுன்னு ஏதாவது நிலைப்பாடு எடுத்தாங்கன்னா அதோடு அவங்களுடைய ஓரளவுக்கு ஒட்டி கொண்டு இருக்கிற சிறுபான்மை கூட போயிடும். ஜவாஹர்லாலாம் இதையே சாக்கா வச்சு வெளியே போயிடுவார். தமீமுன் அன்சாரி எப்படி இருக்க முடியும்? இந்த மாதிரி ஒரு பெரிய இதை பின்னடைவை சந்திப்பாங்க. இல்லை நாங்கள் இப்படியே தான் போவோம் அப்படின்னா இருக்கிற ஆளை வச்சுக்கிட்டு வண்டியை ஓட்ட வேண்டிதான். அப்போ 24% 25% வச்சுக்கிட்டு அவர் ஒரு 22-25% வச்சுக்கிட்டு இவங்களோட முட்டி மோதணும். இவர்கள் கிட்டத்தட்ட 50% போயிட்டாங்க. அதனால் அவர்களுக்கு என்னைக்கு இருந்தாலும் இப்போது செகண்ட் பிளேஸுக்கு யாருன்றது தான் போட்டி. இதில் இவர் வேறு வந்துட்டார் அண்ணாமலை. அதனால் நான் சொல்கிறது அதுதான், இனி பேசுகிறது நடக்கிறது தான் அரசியல். உதயநிதிக்கு கடுமையான சவால் இருக்குது. உதயநிதி தோல் மேலே தான் தூக்கி வச்சுட்டு நோந்துருவார். அப்போ திமுகவை வழி நடத்திட்டு போகிறதுக்கு
உதயநிதி பல தோல்விகளை தாங்கி எடுத்துகிட்டு போனோம். அது வாய்ப்பு இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்திருக்கீங்க. தொடர்ந்து பேசுவோம். உங்கள் கருத்து பதிவுக்கு மிக்க நன்றி. நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள் அறம் தமிழுடன். நன்றி, வணக்கம்.